சனாதனத்துக்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதி தற்பொழுது ஆஜராகியுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். தற்போது நம்முடன் செலினா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் செலினா. சனாதனம் குறித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது பெங்களூரு நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஆஜராகியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை ஒரே நீதிமன்றத்தில் எங்களுக்கு வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த ஆஜர் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கலந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட 3 பேர் இந்த சனாதனம் குறித்தான கருத்துக்களை தெரிவித்தது தொடர்பாக அவர் மீது என்பது வழக்கு என்பது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்காக கோர்க்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார். சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதிகளின் கருத்து தெரிவித்ததற்கும் அதே போல இதனை எதிர்த்து அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. உதயநிதி ஸ்டாலின் உடன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அதே போல உள்ளிட்டிருக்கக்கூடிய 3 பேர் என 4 பேர் மீது வழக்கு என்பது தொடரப்பட்டது. கிரிமினல் நடவடிக்கை கூட ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விளக்கமளிப்பதற்காக